வணக்கம், இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினம்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகர் ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பாதிரி வேர். பாதிரி வேர் மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய உடலில் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தீச்சுரம், நடுக்கு சுரம், பக்கவாதம் மற்றும் கீழ்வாதம், அதிமூத்திரம், கண், காது, கை, கால் போன்ற இடங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கரப்பான், சொறி, சிரங்கு, படை, விக்கல் ஏற்படுதல், அதிக தாகம் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணித்து நம்மளுடைய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல நடுக்கு சுரம், நடுக்குவாதம் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. கணுச்சூளை, கணுவாதம் என்று சொல்லக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல சித்த மருத்துவ துறையிலேயே மற்ற மருந்துகளுடன் கூட்டு பொருளாக இந்த பாதிரி வேர் இருந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த தீச்சுரம் போன்ற நோய் இருந்ததுனாக்கா இந்த பாதிரி வேரை கஷாயம் வைத்து கொடுப்பதன் மூலமாக அந்த தீச்சுரங்கள், நடுக்கு சுரம், குளிர்வாதம் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இந்த பாதிரி பூவினுடைய மருத்துவ பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த கரப்பான், சொறி, சிரங்கு, முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பரு போன்ற நோய்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல இந்த கழுத்துல எல்லாம் மரு வந்திருக்கும், அந்த மாதிரி மரு உள்ளவர்களுக்கு இந்த பூ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த முகத்துக்கு ஃபேஷியல் கிரீம்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த முக அழகுக்காக பூசக்கூடிய அந்த பசைகள், அது தயாரிப்பதற்கு இந்த பாதிரி பூ நல்ல பயனுள்ளதாக இருக்கின்றது. அதுல ரசாயனம் கலக்கப்படாத நமக்கு இயற்கையாகவே நம்ம வீட்டிலேயே நம்ம தயாரித்துக் கொள்வதற்கு இந்த பூ நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாதிரி பூவை நம்ம எடுத்துட்டு நல்லா சுத்தமா கழுவிட்டு நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அவற்றை பாலுடன் கலந்து நம்ம முகத்துல பூசிக்கொள்ளலாம். அந்த மாதிரி பூசிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுவதன் மூலமாக முகப்பொரு சுத்தமா போயிடும். அது மட்டும் இல்லாத இந்த சருமத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த முகம் மட்டும் கருப்பாகிட்டே போகும். ஏன்னா இன்னைக்கு இந்த ரசாயனம் கலந்த பவுடர்லாம் பூசிக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் பூசுவதன் மூலமாக குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அந்த முகம் கருப்பாக மாறிடுது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளுடைய சருமத்தின் மீது எந்த விதமான ரசாயனம் கலந்த பவுடரோ அல்லது கிரீமோ பசைகளையோ நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம முகத்திலையும் தோல்லையும் மயிர்கண்கள் இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நம்மளோட உடலிலிருந்து கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகின்றது. இந்த பவுடர்லாம் நம்ம பூசிக்கொள்வதன் மூலமாக அந்த வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகள் வெளியேற்றப்படாமல் தடுக்கப்பட்டு விடுகிறது. அதன் காரணமாகத்தான் அந்த முகம் கருமை நிறம் அடைந்து விடுகின்றது. அதனாலேயே அவர்களுடைய முகமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவா இருக்காது, அதாவது ஆயில் ஸ்கின்னாவும் இருக்காது, அப்படியே ட்ரை ஆகி போய் இருக்கும். முகமே விகாரமாயிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி முகம் விகாரமா ஆனவர்களுக்கு இந்த பாதிரி பூ நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இவற்றை நல்ல பச்சையாவே இந்த பூவை பறிச்சுக்கிட்டு அரைத்து, மைய அரைத்து பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு அரைக்கணும். அந்த மாதிரி அரைத்து அவற்றை மேலுக்கு பூசும் பொழுது ஒரு அரை மணி நேரம் கழித்து முகத்தை குளிர்ந்த நீர் விட்டு கழுவிட்டாங்கன்னா அந்த கருமை நிறம் மாறி அவர்களுக்கு இயல்பான அவர்களுடைய சரும நிறம் வந்துடும். அதே போல அந்த முகமும் நல்ல பளபளப்பாகவும் வழுவழுப்பான ஒரு சருமமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கை கால்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த சொறி, சிரங்கு, கரப்பான், படை, காணாக்கடி போன்ற விஷ தீண்டுதல்களாலும் ஏற்படக்கூடிய அந்த ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுல சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கரப்பான்லாம் இருந்ததுனாக்கா அவர்களுக்கும் பாதிப்பு, அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அந்த பாதிப்பு வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கரப்பான்ல இருந்து வரக்கூடிய அந்த படையிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த நீர் வெடிதல் மற்றவர்களுக்கு பட்டதுன்னா அவர்களுக்கும் அந்த சோரியாசிஸ் போன்ற நோய்கள், படை போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. அது போன்ற நேரங்களில் இந்த இலையை நன்றாக அரைத்து அந்த பற்றாக பூசும் பொழுது அந்த கரப்பான், படை, சொறி, சிரங்கு போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல வயிற்றில் ஏற்படக்கூடிய சகல விதமான வாயுவினால் ஏற்படக்கூடிய சீற்றங்களை தணிக்கக்கூடியது.
உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இப்போ பெரும்பாலான பேருக்கு இந்த காதுல தொந்தரவு வந்துடுது. இந்த காது இரைச்சல், காதுல சீழ்வடிதல், அப்புறம் காது மந்தமா கேட்கறது, அதே போல இந்த அளவுக்கு அதிகமான நுரையீரல்கள் கோழை கட்டுவது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுல இப்போ நம்ம ஃபேன் போட்டுக்கிட்டு அந்த ஃபேனுக்கு கீழே தான் படுத்துக்கிறோம். அப்ப அந்த ஃபேன் காற்றுக்கு நேராக யார் கீழே படுத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது போன்ற தொந்தரவு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. அது மட்டும் இல்லாம இந்த 2 வீலர்ல போகும்போதெல்லாம் பெரும்பாலும் இந்த காதை அடைச்சிக்கிட்டு போறது மிகவும் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குளிர்ந்த காற்று அவர்களுக்கு அந்த காதில் அந்த ஏர் ட்ரம் என்று சொல்கிறார்கள், அந்த இடத்துல அந்த காற்று படும்பொழுது அவர்களுக்கு இது மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருது. அதுபோல அந்த காதில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சீழ்வடிதல், காது குத்தல் போன்ற நோய் உள்ளவர்களுக்கு இந்த பாதிரி இலை சாற்றினை 2 அல்லது 3 சொட்டு 2 காதிலும் ஒரு 4-5 தினங்களுக்கு விடுவதன் மூலமாக காது இரைச்சல், காதில் சீழ்வடிதல் போன்ற நோய் எல்லாமே குணமாயிடும். அப்போ கை கால் எரிச்சல் உள்ளவர்களுக்கும் இதை விளக்கெண்ணெயில் வதக்கி மேல் பூச்சாக பூசும்பொழுது கீழ்களில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கங்கள் அனைத்தும் கரைந்து அவர்களுக்கு குணமாயிடும். இப்போ இத்தனை மருத்துவ குணமுள்ள இந்த பாதிரி வேர் மூலிகையை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தண்ணீர் ஒரு 3 பங்கு அளவிற்கு நாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பொதுவா இப்ப நம்ம ஒரு டம்ளர் நமக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு டம்ளர் ஒரு 2-3 நபர்கள் குடிக்கலாம். அந்த 2-3 நபர்கள்னா ஒரு 30 ml அளவு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 100 மில்லி டம்ளர் இருக்குன்னாக்கா அதை 30 ml 3 பேர் குடிக்கலாம். அப்ப அந்த ஒரு டம்ளர் நமக்கு அந்த கஷாயம் தேவைப்படுதுன்னா 3 டம்ளர் அளவிற்கு தண்ணீர், அதாவது 300 ml தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம், இதை காய்ச்சிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம பாதிரி வேர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பாதிரி வேர் போட்ட உடனே நல்ல வாசனை வருது. அது போலவே இந்த சித்திர மூலம் இது நம்ம இதுல போட்டுக்கலாம். இப்போ சூரணமாகவே கடையில கிடைக்குது, அந்த சூரணத்தையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். பற்படாகம், இது வெள்ளருக்கு வேர். மிளகு, சுக்கு ஒரு சிறிதளவு, திப்பிலி ஒரு சிறிதளவு, ஒரு சிட்டிகை போட்டா போதும். கரண்ட் கொடுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சோம், நல்லா சுண்ட காய்ச்சிட்டோம். இதை ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அந்த பாதிரி வேர் கஷாயம் தயாராகிடுச்சு. இந்த பாதிரி வேர் கஷாயத்தை வைத்து நமக்கு வருகின்ற விக்கல், தாகம், ஏப்பம், காய்ச்சல், கண் எரிச்சல், காது அடைப்பு, மயக்கம் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்திக்கலாம். இந்த விக்கல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எதனால இந்த விக்கல், ஏப்பம் இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுவின் காரணமாக
இரைப்பை கெட்டு போகின்றது. அந்த இரைப்பை கெட்டு போயிடுச்சுன்னா அதை எப்படி நாம உணர முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, லேசான கிறுகிறுப்பு, வாந்தி வர்றது, குமட்டல் வர்றது, ஏப்பம் வர்றது, விக்கல் வருவதன் மூலமாக நாம் நம்முடைய இரைப்பை கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அப்ப விக்கல் வந்ததுன்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, உடனே தண்ணி குடிக்கணும். அப்போ அந்த தண்ணி குடிச்சோம்னா அந்த விக்கல் நமக்கு அடங்கிடுது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த ரணங்கள் போய் ஆறணும். அப்போ அந்த ரணங்கள் ஆறுவதற்கும் அந்த இடத்துல அந்த செரிமான கோளாறுகள் சரி செய்வதற்கும் இந்த மூலிகை கஷாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அவங்களுடைய உடல் அந்த அளவுக்கு உஷ்ணத்தன்மையிலேயே இருந்துகிட்டு இருக்கும். நாவு வறட்சி ஆயிடும். நாக்குல அந்த உமிழ்நீர் சுரப்பது மிகவும் குறைந்து விடும். அதுபோல இந்த நாவு வறட்சி உள்ளவர்களுக்கும் இந்த கஷாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில பாதரி அப்படிங்கிற மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளை வேறொரு மூலிகையை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.